மேஷ லக்னம் உங்களுக்கு அட்சய லக்னமாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய லக்னத்திற்கு தன வருவாயை தரக்கூடிய 2ஆம் பாவக அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் தாங்க மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்னே சொல்றது. அப்ப இந்த சுக்கிர பகவான் உங்க ஜாதகத்துல உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தா பணவரவை தடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுசுல சுக்கிர பகவான் இருந்தால் பணவரவு அப்படிங்கிறது தடைபடும். துலாம்ல சுக்கிரன் இருந்தா பணவரவு அப்படிங்கிறது தடைபடும். அப்போ இந்த சுக்கிரன் தனுசுலயோ துலாம்லயோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க பணவரவு அவங்களுக்கு ரொம்ப போராட வேண்டியது இருக்கும். சரி, அதுக்கு அவங்க என்ன வழி பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது பிரச்சனைக்குரிய நிகழ்வுகள் மூலம் பணவரவாயை அவங்க ஏற்படுத்திக்கலாம். இப்ப மத்தவங்க பிரச்சனையில இவங்களுக்கு வருமானம் தேடுறதுன்னு வச்சுக்கலாமே. இப்ப மருத்துவரா இருக்காங்க, வக்கீலா இருக்காங்க, போலீஸா இருக்காங்க, இதெல்லாம் மற்றவர்களுடைய பிரச்சனையில அவங்களுக்கு வருமானம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. சரி, இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த பணம் கையில தங்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லைங்க, நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான். மண் உண்டியல் இருக்கு பாருங்க, அந்த மண் உண்டியலை வாங்கி நீங்க வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த எங்க வைக்கணும் அப்படின்னா, உங்க வீட்டினுடைய தென்மேற்கு திசையில அந்த மண் உண்டியலை வச்சு அதுல தினம் உங்களுக்கு வருமானம் வருது வரல, தினம் ₹1 அந்த உண்டியல்ல நீங்க போட்டுக்கிட்டே வரணும். அந்த உண்டியல்ல பணம் போடும்போது மகாலட்சுமிய மனசுல நினைச்சிட்டு, இந்த உண்டியல் பெருகி நிறைவாக பெருகிற மாதிரி எனக்கும் அந்த பணவரவு நிறைவா வரணும்னு சொல்லி பிரார்த்தனை மட்டும் பண்ணிட்டு நீங்க போட ஆரம்பிங்க. இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா, இந்த சுக்கிரன் வெள்ளிக்கிழமையில, சுக்கிர நாள் அப்படின்னு சொல்றது வெள்ளிக்கிழமை, அந்த வெள்ளிக்கிழமை அன்று சனி ஓரையில நீங்க அந்த உண்டியலை வச்சு அந்த சனி ஓரையில அந்த பணத்தை போட்டுக்கிட்டு வரணும். இந்த சனி ஓரையில செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு, அதுவும் மேச லக்னக்காரங்களுக்கு அவ்வளோ நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்க உங்க அனுபவத்துல பார்த்துட்டுருங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் நீங்க இந்த சனி ஓரையில அந்த பணம் உங்களால முடிஞ்சது ₹1 நீங்க தினமும் போடணும். ஒரு 48 நாள் கண்டினியூஸா நீங்க போட்டுக்கிட்டே வாங்க. 49வது நாள்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுல போடுற அளவுக்கு, மிச்சப்படுத்துற அளவுக்கு உங்களுக்கு பணவரவுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சரி, இதுல மாச சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க. நாங்கெல்லாம் எப்படி தினம் பணம் போட முடியும்? அந்த உண்டியல்ல போடுறதுக்குன்னே கொஞ்சம் சில்லறைகளை மாத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஏதாவது மற்ற வழிகளில இருந்தும் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டு தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனல்ல இருக்காங்க, அவங்களுக்கு மாச சம்பளம் தான் வருது அப்படின்னா, உபரியாக அவங்க டியூஷன் எடுக்கிறதன் மூலியமாக அவங்களுக்கு வருமானத்தை பெருக்கிக்க முடியும். இந்த மாதிரி அவங்கவங்க பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு துறைகள்ல இருந்துமே உங்களுக்கு பணவரவுக்கான வழிகள் உண்டு.